பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன பார்க்கணும் உங்களுக்கு எதுக்காக தோணணும்? அண்ணாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பேன். இப்போ நீங்கள் என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு சுத்தமாக புரியலை. ஏன்னா நான் உங்களை விரும்புகிறேன் தேவி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. என்ன என்னங்க காதல விழலையா? சரி ஓகே, இன்னொரு வாட்டி சொல்றேன். ஐ லவ் யூ. நான் உங்களை காதலிக்கிறேன். தேவி, ஐயோ வாய் மூடுங்க ராக்கி. என்ன நம்ம ஒரு 4-5 வாட்டி பேசியிருப்போமா? அதுவும் சரியா கூட பேசிக்கிட்டது கிடையாது. என்னன்னா என்ன, அவ்வளோதான். இதோ இப்போ கொஞ்ச நாளா நீங்களா தான் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படிங்க அது? எப்படி ஒரு பொண்ணு பேசின 4-5 தடவையிலே லவ் வரும்? நானும் சரி அண்ணனோட ஃப்ரெண்டாக இருக்கீங்களேன்னா உங்ககிட்ட பேசினேன். ஆனால் நீங்கள் என்ன திடீர்னு வந்து நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை எனக்கு புரியல. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்படி என்னை பற்றி எதுவுமே தெரியாம என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. எப்படிங்க அது? எப்படி பார்த்து பழக 4-5 தடவையிலே எப்படி ஒருத்தவங்க மேலே காதல் வர முடியும்? எங்கள் ஊரில் அப்போவே சொன்னாங்க, சென்னையில் உள்ள பசங்களாம் இப்படி தான் இருப்பானுங்கன்னு. நான் அவங்க சொன்னப்பெல்லாம் கூட நம்பலை. ஆனால் இப்போ நம்புற மாதிரி தான் இருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி பார்த்தோன்னே நல்லா கொஞ்சம் பேசிட்டா போதும், உடனே காதல்னு தூக்கிட்டு வந்துடுவீங்க. பழகிற வரைக்கும் பழகிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவீங்க, அப்படி தானே? இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, சரியா? சும்மா தேவையில்லாமல் இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அப்பா என்னங்க பேசி முடிச்சிட்டிங்களா? இல்ல இன்னும் ஏதாச்சும் பேசணுமா? டயலாக் ஏதாச்சும் பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இருந்தா இப்பவே பேசிடுங்க. அட ஆமாங்க, இவ்வளவு நேரம் கண்டினியூஸா பேசுனீங்க. அதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டிங்களா? இல்ல முடிக்கலனா முடிக்க வச்சதுக்கு அப்புறம் என்னோட பதில சொல்லலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்க தானே? இப்ப என்னோட பதில நான் சொல்லலாம்ல? இங்க பாருங்க, எதையும் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல, சரியா? நான் வரேன். ஹலோ ஹலோ மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளோ நேரம் நீங்க என்கிட்ட பேசினதை நான் பொறுமையா இருந்து கேட்டல. இதுல ஒரு கண்ணத்திலே ஓங்கி ஒரு அரை வேற. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அமைதியா இங்கே தானே நின்ன. நீங்க பேசினப்ப நான் எந்த ஒரு இடையூறுமே பண்ணலையே. அப்போ நான் பேசுறதையும் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க, புரிஞ்சுதா? ஓ, அப்படி என்ன பேசுவீங்க? நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க, அதானே? அந்த மாதிரி எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. அப்பா ஏங்க, ஏன் இப்படி இப்படி கொந்தளிச்சு போய் கிடக்குறீங்க? ஒரு மனுஷன் ஒரு லவ்வ சொன்னது ஒரு குத்தமாகா? இங்க பாருங்க தேவி, கூல், ஓகேவா? நீங்க நினைக்கிற மாதிரி பதிலாம் நான் சொல்ல மாட்டேன், கவலையே படாதீங்க. அப்புறம் ஜஸ்ட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் உங்களை நிக்க சொன்னேனே தவிர மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. எப்படி ஸ்டார்ட் பண்றது? இதுலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, நம்ம என்ன பார்த்து ஒரு 4-5 வாட்டி இருக்குமா? அதுவும் நம்ம சரியா கூட பேசிக்கிட்டது கூட கிடையாது. அப்புறம் எப்படி மேல உங்களுக்கு லவ் வந்துச்சு அப்படின்னு தானே கேட்டீங்க. தேவி, ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா அவங்க கூட 4-5 வருஷம் பழகி இருக்கணும், 4-5 மாசம் பழகி இருக்கணும், 4-5 நாள் பழகி இருக்கணும். இந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் 4-5 நிமிஷம் போதும். இவங்க தான் நமக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னர்னு நம்ம மனசு சொல்லும். எவன் ஒருத்தவன் அவன் மனசு சொல்றதை கேட்கறானோ அவன் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். நானும் அப்படிதான், எப்பவுமே என் மனசு சொல்றத மட்டும்தான் கேட்பேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே நீங்க என் லைஃபுக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு. நான் வேணும்னா இவ்வளோ நாள் டிலே பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனக்கு என்னமோ எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் என்ன கேட்டீங்க? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தானே? ஏங்க, உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா இனிமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்க பாஸ்ட்ல நீங்க இப்படி இருந்தீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னு நீங்க சொல்றதை விட ஃபியூச்சர்ல நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான், சிம்பிள். இதுல என்ன இருக்கு?
இங்க பாருங்க தேவி, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது கண்டவுடன் காதல் அப்படின்ட்டுன்னு. கண்டவுடன் காதல் மாதிரிலாம் இல்லைங்க. உங்களை நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ உங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க என் லைஃப் ஃபுல்லாக வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணினேன். சரிங்களா? அதுக்காக உடனே நீங்க எனக்கு உடனே ப்ரப்போஸ் பண்ணணும்னு அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. ஆனால் என் ப்ரப்போஸில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு தான் கேட்குறேன். அதனால நீங்க நல்லா பொறுமையாக யோசிங்க. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் உங்களோட விருப்பத்தை சொல்கிற வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்கள் முன்னாடி வரமாட்டேன், அப்புறம் மெசேஜ் ஃபோன் எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, இந்த ராக்கி எப்பவும் போல் உங்களை பார்க்க வந்துக்கிட்டே தான் இருப்பான். அண்ட் எப்பவும் போல் மெசேஜ் கால்னு உங்களுக்கு அடிக்கடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் உங்களுக்கு என் மேலே லவ் வரும்னு. ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக நான் இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பவும் இருப்பேன். அப்புறம் மறுபடியும் நான் உங்கள் பின்னாடி இப்படி வரேங்கிறதுக்காக அறையாதீங்க. ஏன்னா கொஞ்சம் வலிக்குதுங்க. கொஞ்சம் மெதுவாக வேணா அரைஞ்சிக்கோங்க. அதுவும் இப்படி அடித்த கணத்துல அடிக்காதீங்க, இந்த கணத்துல வேணா அடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஐயோ போதும் ராக்கி, என்ன ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பா. இங்க பாருங்க, நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் உங்க மேல எனக்கு லவ் வராது. சரியா? தேவி, இன்னைக்கு வேணும்னா உங்களுக்கு என் மேல லவ் வராம இருக்கலாம், ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஓகே தேவி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். அப்புறம் டேக் கேர். அப்புறம் கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்க, ஸோ நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே தேவி, பாய். இவர் என்ன பைத்தியமா? இவர மாதிரி ஒரு கேரக்டர் சத்தியமா நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு திட்டினேன், பத்தாததுக்கு அரைஞ்சிருக்கேன். எதையுமே பெருசா எடுத்துக்காம அவர் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா இன்னைக்கு வேணா உங்களுக்கு லவ் வராம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு என் மேல லவ் வரும்னு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போறாரு. ஆமா, இவரை பார்த்தோன்னே எனக்கு லவ் வரதுக்கு எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இவர் மேல எனக்கு லவ்வும் வராது, ஒரு மண்ணாங்கட்டையும் வராது. தேவி, இனிமே இவர்கிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கோ, அதுதான் நல்லது. வெட்டின்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளோதான். சரி, ஓகே, கிளாஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். மித்து, என்னடி இது இவ்ளோ பெரிய லக்கேஜ்? 1 வீக் தானடி தங்க போறேன்னு சொன்னேன், என்னமோ பர்மனண்டா அங்கே இருக்க போற மாதிரி இவ்ளோ பெரிய லக்கேஜ் எடுத்துட்டு போறேன். அது வந்து நான் சின்ன ட்ராலி இல்லைன்னா ட்ராவல் பேக் தான் தேடினேன், பட் எதுவுமே இல்லை, அதனால தான் இதில் பேக் பண்ணியிருக்கேன். ஓ அப்படிங்களா மேடம், நான் கூட பயந்தே போயிட்டேன்டி. எங்கடா நீ இனிமே இதுக்கப்புறம் அங்கேயே தங்கிடுவியோன்னு, அதனால தான் கேட்டேன். என்ன? ஆமாண்டி, 1 வீக் போய் தங்கிட்டு வரதுக்கு யாராச்சும் இவ்வளோ பெரிய லக்கேஜ் எடுத்துட்டு போவாங்களா? ஆனா நீ பாரு எவ்வளோ பெரிய லக்கேஜ் எடுத்துட்டு போறேன்னு, அதனாலதான் அப்படி தோணுச்சு. ஆனா எனக்கே மித்துக்குட்டியை பத்தி நல்லாவே தெரியும். அவ 1 வீக் மட்டும் தான் அங்க இருப்பா. 1 வீக்குக்கு அப்புறம் இங்க வந்துடணும். ஓகேவா? மித்து பாப்பா, என்னடி யோசிக்கிற? அது கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுல. ஏற்கனவே மீரா கால் பண்ணிட்டா எங்க இருக்குன்னு கேட்டு. நம்ம இப்போ கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். போலாண்டி. மித்து பாப்பா, நான் கேட்டதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணவே இல்லையே. இங்க பாரு மித்து, 1 வீக் தான். 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அலோட் கிடையாது. ஓகேவா? ஓகே, சரி, ஓகே, டைம் ஆகுது, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பலாமா? சரிடி. என்னமோ தெரியல, உன்னை விடுறதுக்கு மனசே வரல. மித்து என்னடி ஆச்சு? ஏண்டி அழற? அது வந்து ஹிட்லர், நான் வீட்டில் இல்லைனாலும் உடனே பத்திரமா பார்த்துக்கணும், நீ பத்திரமா இருக்கணும். அண்ட் ஆஃபீஸில் லேட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். முக்கியமாக சாப்பிட மறக்கக்கூடாது. அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ. சரியா? மித்துக்குட்டி, முதல்ல அலறதை நிறுத்து. என்னடி நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? 1 வீக் தானே, 1 வீக்குக்கு அப்புறம் நீங்க வந்துருவல்ல, அதுக்குள்ள என்ன நீ பத்திரமா இருக்கணும், ஒழுங்கா சாப்பிடணும், வீட்டுல உள்ள எல்லாரையும் பாத்துக்கணும்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இல்லை, அது சொல்லணும்னு தோணுச்சு, அதான். ஹிட்லர், உனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹிட்லர், என்னோட லைஃப்பில் நீ வந்ததுக்கு. ஏன்னா நீ வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஆனால் நீ எனக்காக என்னென்னமோ பண்ணியிருக்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரி திங் ஹிட்லர். ஐ மிஸ் யூ லாட் அண்ட் ஐ லவ் யூ. என்னடி புதுசா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இதுல இருந்து ஒண்ணுதான் தெரியுது, மித்துக்குட்டி என்ன நிறைய மிஸ் பண்ண போறீங்கன்னு. மித்து பாப்பா, ஜஸ்ட் 1 வீக் தானே, அதுவும் உங்க அம்மா அப்பா வீட்டுல தானே இருக்க போற. அப்புறம் என்ன, 1 வீக் கழிச்சு பழைய மாதிரி நீ நானும் இருக்க போறோம். இப்போ எதுக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இங்க பாருடி, நீ அழுக எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீ அழுகை நிறுத்த போறியா இல்லையா?
ஆமா, உன்னை மிஸ் பண்ண தான் போறேன். ஆ என்னடி? அது அது ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா? மித்துக்குட்டி என்னாச்சுடி? இப்போ இதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி அலறா? ஏ 1 வீக் தானே மித்து போற, அதுக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி அலறனா எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரியல. மித்து வேண்டாண்டி, நீ வீட்டுக்கெலாம் போக வேண்டாம். நான் அங்கிள் கிட்டேயும் ஆண்டி கிட்டேயும் கால் பண்ணி சொல்லிடுறேன் நீ வரலன்னு, சரியா? நீ போக வேண்டாண்டி. நீ ஃபீல் பண்ணுறதை பார்த்தா எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் தான் உன்னை நினச்சி உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறேன்னு நிறைய யோசிச்சிட்டே இருந்தா, நீ என்னடானா இப்படி அழுதுட்டு இருக்க. வேண்டாம் மித்து, நீ வீட்டுக்கெலாம் போக வேண்டாம். நீ பேசாமல் இங்கே இருந்துரு. என்ன? ஆமாண்டி, பின்ன என்ன நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? நீ 1 வீக்குக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்லாம் நான் சத்தியமா நினைக்கவே இல்லை மித்து. நீ இப்படி ஃபீல் பண்ணும்போது என்னால எப்படி உன்னை அங்கே விட்டுட்டு இங்கே நிம்மதியா இருக்க முடியும்? அதனால தான் நீ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். இரு, நான் ஆண்டிக்கு கால் பண்ணி நீ வரலங்கிறத சொல்லிடுறேன். என்ன? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். அவங்க கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ வரலன்னு சொன்னா தப்பா நினச்சிப்பாங்க. அதனால நான் போகிறேன் ஹிட்லர். ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். வரேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காதுதான். ஆமா, அது என்ன, நான் போறேன், போயிட்டு வரேன்னு சொல்லணும், ஓகேவா? மித்து என்னடி யோசிக்கிறேன்? நீ தானடி அடிக்கடி சொல்லுவேன் நான் போறேன்னு சொல்லப்பெல்லாம் போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும்னு. அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். 1 வீக் கழிச்சு இங்க வரதானே போறேன், அப்புறம் என்ன போறேன்னு சொல்றா? பார் மித்து, போயிட்டு வரேன்னு சொல்லு, ஓகேவா? போறேன்னா சொல்லாத, ஓகே? சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். சரி, ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா? சரி, ஓகே மித்துக்குட்டி, இரு கிளம்பலாம். ஹிட்லர், ஒரு நிமிஷம். என்னடி? அது லாஸ்டா ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கவா? என்ன லாஸ்டாவா? புரியல, என்ன சொன்ன? இல்லை, அது கிஸ் பண்ணிக்கவான்னு கேட்டேன். வரா, என்ன மேடம் இது புதுசா கிஸ் பண்ணட்டுமான்னு என்கிட்ட கேக்குறீங்க? அப்பா, நான் எத்தனையோ தடவை உன் வாயிலேருந்து நான் ஒரு வாட்டி கிஸ் பண்ணட்டுமான்னு கேப்பியான்னு எங்காத நாளே கிடையாது. ஆனா இன்னைக்கு கேட்குறேன். என்னமோ போ, இன்னைக்கு நீ பேசுறது பண்றது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. எது எப்படியோ, ஸ்வீட் சாப்பிட கசக்குமா என்ன? தாராளமா கிஸ் பண்ணலாம். ஒன்னு என்ன, நிறைய கூட பண்ணலாம். பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க, மாமா வெயிட்டிங். ஐ லவ் யூ ஹிட்லர். ஐயோ மித்துக்குட்டி, உண்மையாவே செம்மையா இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா இவ்வளோ நாள் நான் தான் உனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாவே செம்ம ஃபீலிங்கா இருந்துச்சுடி. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சது, மேடம் என்ன நிறைய மிஸ் பண்றீங்க. நீங்க கொடுத்த கிஸ்லயே அது தெரிஞ்சது. மித்து பாப்பா, ஜஸ்ட் 1 வீக் தானே, அது சீக்கிரமா போயிடும். ஸோ நீ இப்போ போய் உங்க அம்மா அப்பா அண்ணி அண்ணன் தங்கச்சி அப்புறம் குட்டி பாப்பா சஞ்சு எல்லாரும் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு, ஓகேவா? 1 வீக் கழிச்சு மாமா வந்து கூப்பிட்டுட்டு போறேன், ஓகே? மித்துக்குட்டி, என்ன இது மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா? இங்க பாரு மித்து, இப்படி நீ பண்ணிட்டே இருந்தனா அப்புறம் எப்படி உன்னை எனக்கு வீட்டுக்கு அனுப்ப தோணும்? அது சும்மாதான் ஹிட்லர். நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அப்புறம் லைஃப்ல நீ எதை ஆசைப்பட்டாலும் அது உனக்கு கிடைக்கணும், கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் நீ நீ கண்டிப்பா நினைக்கிறது எல்லாமே நடக்கணும், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியணும். உன்னோட கரியர்ல நீ நீ நினைச்ச மாதிரி இன்னும் நல்லா பெரிய பெரிய லெவலுக்கு போகணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மித்து, என்னடி இது, என்னென்னமோ உளறிட்டு இருக்க நீ? இங்க பாரு மித்து, நீ வீட்டுக்கே போக வேண்டாம். இரு, நான் ஆண்டிக்கு கால் பண்றேன். நீ என்ன எவ்வளவு மிஸ் பண்றேன்னு இதுலயே தெரியுது. அங்க போனாலும் கண்டிப்பா என்ன மிஸ் பண்ண தான் போற, அதுக்கு போகாமலே இருக்கலாம். இரு, நான் கால் பண்றேன். என்ன? வேண்டாம், அது டைம் ஆகிட்டு, கிளம்பலாம் ஹிட்லர். அப்பா, அழுகை நிறுத்திட்டீங்களா மேடம்? மித்து, 1 வீக் தானடி, அதுக்கு எதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியல. எனக்கும் ஃபீலிங்கா தான் இருக்கு. ஆனா 1 வீக் சீக்கிரமா போயிடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேடம்க்கு தான் 1 வீக் லேட்டா போகணும்னு தோணுது போல. அதனாலதான் இவ்வளோ மிஸ் பண்ணி இவ்வளோ ஃபீல் பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. மேடம் 1 வீக் கழிச்சு நீங்க திரும்பி வந்துருவீங்க, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்களே வரலைனாலும் உங்க ஹிட்லர் வந்து உன்னை தூக்கிட்டு வந்துருவான். சரி, ஓகே மித்து, இப்ப டைம் ஆகுது, கிளம்பலவா? அம்மா, மார்னிங்லேருந்து நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டி இருக்கே, சத்தியம் என்னால் தாங்கிக்கவே முடியல. மித்ரா வீட்டுக்கு வந்து தங்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து அப்பா அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. காலையிலேருந்து எத்தனை வாட்டி வாசலில் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வரீங்க. ஏமா, வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே தானே வரப்போகிறாங்க, அது வரைக்கும் கூட உங்களால் வெயிட் பண்ண முடியாதா என்ன?
ஏங்க என்னங்க இவ இப்படி கலாய்க்கிறா? நீங்களும் விக்ரமும் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. மித்ரா நம்ம கூட தங்க மாட்டாளன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிருக்கோம் தானே. திடீர்னு அவளே கால் பண்ணி கொஞ்ச நாள் நான் வந்து உங்க கூட தங்குறேன்னு சொன்னோன்னா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சுன்னு தெரியுமா? மித்ராவுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம உரிமையா போய் எங்க கூட வந்து தங்குமான்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் அப்படி எங்க கூட வந்து தங்குன்னு சட்டுன்னு கேட்டுற முடியாதுல்ல. அதனாலதான் அவளே சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் காலையிலேருந்து எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு குத்தமா? மா, உங்க எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது. நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் மித்ராவும் இன்னைக்கு நம்ம கூட வந்து கொஞ்ச நாள் நம்ம கூட தங்க போறாதான். அதுக்காக இப்படி நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் வாசலை பார்த்துட்டு வரதெல்லாம் என்னால் சத்தியமா தாங்கிக்க முடியலம்மா. நீங்க பண்றதை பார்த்தா மித்து வந்ததுக்கு அப்புறம் என்ன சுத்தமா மறந்துடுவீங்க போல இருக்கு, அப்படிதானே? என்ன ஏங்க பாருங்க இவ என்னெல்லாம் பேசுறானே. மீரா, என்னடா இது கேள்வி? உங்க அம்மா கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா தான் இருக்கா. எனக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கதான் செய்யுது. அதுக்காக மித்ரா வந்ததுக்கு அப்புறம் ஒன்ன மறந்துடுவோம்னா கிடையாது. நீங்க 2 பேருமே எங்களுக்கு ஒண்ணுதான். என்னடா விக்ரம், நான் சொல்றது சரிதானே? ஆமா டாட், நீங்க சொல்றது சரிதான். மீரா, நீயும் மித்துவும் 2 பேருமே எங்களுக்கு ஒண்ணுதான். சரியா டாட்? கார் சவுண்ட் கேக்குது. ஐ திங்க் ஆதி மித்ரா வந்துட்டாங்க. மித்துமா எப்படா இருக்க? ஆதி மாப்ள வாங்க. அம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா, அண்ணா, மீரா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்டா மித்ரா. வாங்க ஆதி, எப்படி இருக்கீங்க? ஆமா மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மித்ரா வாடாமா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கும் மாமா. வீட்டுல எல்லாரும் உங்க எல்லாரையும் கேட்டதா சொல்ல சொன்னாங்க. மித்துமா, அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? நானும் அப்பாவும் நீ எப்படா இங்க வந்து தங்குவோன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாரு, நீங்க வந்து தங்க போற. உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஆமா மித்து, அம்மா பண்ற அட்ராசிட்டி இருக்கே தாங்க முடியல. நீ என்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னியோ அன்னையில இருந்து குதிச்சுட்டே இருக்காங்க. ஏன் இப்ப கூட குறைஞ்சது ஒரு 100 வாட்டியாச்சும் வாசல வந்து பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. இவங்க அட்ராசிட்டி தாங்க முடியல மித்து. சரி போதும், எல்லாரும் உள்ள வாங்க. ஆதி உள்ள வாங்க ஆதி. ஐயோ இல்ல விக்ரம், அது உள்ள வரலன்னு யாரும் கோச்சுக்காதீங்க. இம்பார்ட்டன்டான மீட்டிங் ஒன்று. நான் சீக்கிரம் வந்துடலாம்னு நினைச்சேன். பட் ஹெவி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். அதனால வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் இப்போவே கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். விக்ரம் ப்ளீஸ் யாரும் கோச்சுக்காதீங்க. மாமா, ஆண்டி, மீரா யாரும் கோச்சுக்காதீங்க. நான் கிளம்புறேன்னு. ப்ளீஸ் நான் கிளம்புறேன். மாம்ஸ், இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. எவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க. வந்து ஒரு கப் காஃபி கூட குடிக்காம போனா இருந்தா எப்படி? அதெல்லாம் முடியாது. நீங்க காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போங்க, சரியா? ஏன்னா எப்படி லேட்டாக தான் போகுது. அது ஒரே திடீர் லேட் ஆகிடட்டுமே. ஆமாதி, அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபியாச்சும் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புங்களேன். சரி ஓகே, காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, அதான். சரிங்க மாப்பிள்ள, வாங்க உள்ள போலாம். மீரா, மித்ராவோட லக்கேஜ் எடுத்துட்டு போய் உள்ள வைமா. தேங்க்ஸ் ஆதி, உங்களோட பிஸி ஸ்கெடியூல்லையும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி ஒரு கப் காஃபி குடிச்சதுக்கு. விக்ரம், இதுல என்ன இருக்கு? விடுங்க. விக்ரமண்ணா, நீங்க கவலையப்படாதீங்க. ஆதிமாம் சினிமே அடிக்கடி இங்க வருவாரு. ஏன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி நம்ம வீட்டில் இருக்க போறாங்கல்ல. ஸோ கண்டிப்பா அடிக்கடி வருவாரு. அப்போ நம்ம டின்னர் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துடலாம், ஓகேவா? ஆதிமாப்ல இவ எப்பவுமே இப்படிதான் பேசிட்டே இருப்பான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்னடா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சீக்கிரமாவே 2 பேரும் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதிமாப்ல தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. அது எல்லாருக்கும் ஆசை தானே, அதான் எங்களுக்கும். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சச்சா அப்படிலாம் இல்லை மாமா. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். விக்ரம் நான் கிளம்புறேன். ஆண்டி நான் கிளம்புறேன். மீரா நான் கிளம்புறேன். மித்து பாப்பா நான் கிளம்புறேன். டி பார்த்து பத்திரமா இருக்கணும், ஓகேவா? நான் ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன். அப்புறம் லவ் யூ உம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னடி ஒரு லவ் யூ டூ கூட சொல்ல மாட்டேங்கிற? ஓ எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு கூச்சப்படுறியா? சரி ஓகே ஓகே, ஈவினிங் மீட் பண்ணுவோம்ல, அப்போ வட்டி முதலமா சேர்த்து மொத்தமா எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். சரி ஓகே மித்து, இப்போ நான் கிளம்புறேன். பார்த்துடி பத்திரமா இருக்கணும், ஓகே? ஜஸ்ட் 1 வீக் தான், அது சீக்கிரமா போயிடும், ஓகேவா? மாம்ஸ் போதும், நாங்க எல்லாரும் இன்னும் இங்கே தான் இருக்கோம். மாம்ஸ், இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அப்படின்னு 2 பேரும் ரொம்ப நேரமா குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க. உங்க ஒய்ஃப் எப்படியும் இங்கே தான் இருக்க போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்து பத்திரமா பாத்துக்கிறோம், ஓகேவா? என்னடி பேசுற நீ? பாவம், ஒரு தப்பா நினைச்சுக்க போறாரு. வாய் மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. மாம்ஸ், நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க எதுவும் சீரியஸா நினைச்சுக்காதீங்க, ஓகே? சாச்சா அப்படிலாம் இல்லை மீரா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். டைம் ஆகுது. மித்து பாய் டி, டேக் கேர். சரி ஓகே விக்ரம், நான் கிளம்புறேன். பாய். மித்துமா, என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி முகம்லாம் டல்லா இருக்கு? ஆமாடா மித்து, நானும் வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அப்படிலாம் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அது கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனாலதான். ஓ அப்படியா? சரிடா மித்து, நீ போய் ரெஸ்ட் எடு, ஓகேவா? இன்னைக்கு லஞ்ச் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அம்மா பண்றேன், ஓகே? சரிம்மா, நான் ரூமுக்கு போறேன். ஓகே மித்து, நீ போ, நான் ஏதோ பின்னாடியே வரேன். சரி ஓகே மாம், எனக்கும் டைம் ஆகிட்டு நான் கிளம்புறேன். பாய் மாம். பாய் டாட். பாய் மீரா.
தேவிக்கு நானும் கிளம்புறேம்மா. ஒருத்தர் மீட் பண்ண போகணும்னு சொன்னல, அவரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் நம்ம மித்ரா வீட்டுக்கு வரான்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டேன். சரிம்மா, அவரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாரு. நான் கிளம்புறேன். பாய்டா மீரா. பாய் தேவிக்கு. சரிங்க, லஞ்சுக்கு வந்துருங்க. சரி தேவிக்கு, நான் கிளம்புறேன். அப்பா, மித்ரா வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மித்ரா தான் நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ நம்ம கூட வந்து தங்க மாட்டாளான்னு நான் எங்காத நாளே இல்லை. ஆனா எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மித்ரா நம்ம கூட தங்குறேன்னு சொல்லியிருக்கா. உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு தெரியுமா மீரா? ஆமாம்மா, எனக்கும் மித்ரா நம்ம கூட தங்குறதுல ஹாப்பி தான். இருந்தாலும் அம்மா, எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னடி சொல்கிற? எனக்கு புரியல. இல்லைம்மா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் மித்ரா கிட்டேயே குழந்தைய பற்றி அடிக்கடி பேசாதீங்கன்னு. அப்படி இருக்கும்போது ஆதிமாம்சம் இருக்கும்போது அவங்கக்கிட்டேயும் பேசுகிறீங்க. பாவம் ஆதிமாம்சம் முகமே எப்படி மாறி போயிடுச்சுன்னு தெரியுமா? அதனால் இனிமேல் இப்படி பேசாதீங்கம்மா. மீரா, எல்லா அம்மா அப்பாவுக்கும் உள்ள ஆசை தாண்டி தான் பசங்க சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும்னு. அதை தாண்டி நானும் சொன்னேன். அது ஒரு தப்பா? மாப்பிள்ளையே தப்பா நினைக்கலன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னடி? நீங்க சொல்றது சரிதான். டாடி சொன்னதுக்கு அப்புறம் மாம்ஸ் நான் எதுவும் தப்பா நினைக்கலன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அப்படி நீங்க கேட்கும்போது அவர் முகம் மாறினதை நான் கவனிச்சம்மா. அதனாலதான் சொல்றேன், இனிமே அந்த மாதிரி கேட்காதீங்க, சரியா? ஐயோ போதுடி, மித்ரா அங்க ரூம்ல தனியா இருக்கா. நீ ஃபர்ஸ்ட் போ, நானும் ரேவும் சேர்ந்து லஞ்ச் பாத்துக்கிறோம், சரியா? சரிம்மா. மாமி, என்னடி இது? வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்தே இருக்க. நீங்களா வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். நீங்க இப்போதைக்கு சொல்ற மாதிரி தெரியல. என்னடி சொல்ற? எதுவுமே புரியல. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னு என்கிட்டே கேக்குறீங்க. உங்ககிட்ட போய் நீங்களா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தது ஏன் தப்புதான். மகா, என்னாச்சுடி? ஏன் கோவமா பேசுற? என்ன சொல்லணும்னு எனக்கு உண்மையாவே தெரியலடி, அதான் கேட்டேன். போங்க வெற்றி, நான் இன்னைக்கு உங்களுக்காக தான் சுடிதாரே போட்டுட்டு வந்திருக்கேன். நான் பெருசா சுடிதார்லாம் போடவே மாட்டேன் தெரியுமா? ஆனா உங்களுக்கு சாரி, ஹாஃப் சாரி, சுடிதார்லாம் பிடிக்கும்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கேன். நானும் இங்கே வந்ததுலேருந்து ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அதான் உங்கள் மேலே லைட்டாக கோவம் வந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஐயோ மாமி, ஆக்சுவலா வந்ததுலேருந்து நான் சைட்டு தாண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சுடிதார்ல எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுமா? என்னமோ தெரியல, உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கு. நான் சொல்லாம இருந்தது ஏன் தப்பு தான். ஆனா நீ சுடிதார் போட்டுட்டு வந்ததை நான் கவனிக்காமல இல்ல, சரியா? ஓப்பனாவே சொல்றேன்டி, உன்னை நான் ரொம்ப நேரமா சைட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சைட் அடிச்சிங்களா? உண்மையாவா? ஆமா, சைட்டு தான் அடிச்சேன். ஏண்டி இப்படி கேக்குற? இல்ல, உங்களுக்கு சைட்டெல்லாம் அடிக்க தெரியுமான்னு யோசிச்சு பார்த்தேன், அதான் அப்படி கேட்டேன். போதுண்டி, ரொம்ப கலாய்க்காத. நான் எந்த பொண்ணையுமே சைட் அடிச்சது இல்லதான். ஆனா உன்னை நிறைய வாட்டி சைட் அடிச்சிருக்கேன். அப்படியா? எப்போலேருந்து? ஆஹா, அது நம்ம லவ் பண்றதுக்கு முன்னாடிலேருந்தே. என்ன, லவ் பண்றதுக்கு முன்னாடில இருந்து என்ன சைட் அடிச்சிருக்கீங்களா? அதுவும் நீங்களா? வெற்றி, உண்மையதான் சொல்றீங்களா? ஆமாண்டி, உண்மையாதான். ஆனா எப்படி அப்படி பண்ணினேன்னு இப்ப வரைக்கும் என்னாலே நம்ப முடியல தெரியுமா? ஏன்னா நான் எந்த பொண்ணுகிட்டயுமே பேசவே மாட்டேன். அப்படியே பொண்ணுங்க யாராச்சும் வந்து பேசினாலும் முகத்துக்கு நேரா பேசவே மாட்டேன். டக்குன்னு திரும்பிடுவேன், 1-2 வார்த்தையில பதில் சொல்லிட்டு. ஆனா என்னமோ தெரியலடி, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் தெரியுமா? நிறைய வாட்டி சைட் அடிச்சிருக்கேன். நானே சொல்றேன்ல, நான் இப்படி இல்லவே இல்லை. ஆனா தெரியல எதுக்காக உன்னை சைட் அடிச்சேன்னு. பராஹா, இந்த பொண்ணே பால் குடிக்குமான்னு பார்த்தா இது பியரே அடிச்சிருக்கும் போல இருக்கே. வெற்றி, இப்ப கூட என்னால நம்பவே முடியல தெரியுமா? சரி, ஓகே, எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. இப்போ நீங்களும் நானும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால முன்னாடி நீங்க என்ன சைட் அடிச்சதுல தப்பு கிடையாது. ஆனா லவ் பண்றதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுகிட்டையும் பேசாத பழகாத நீங்க என்ன சைட் அடிச்சிங்கல்ல? ஒருவேளை என் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அதே மாதிரி சைட் அடிச்சிருப்பீங்களா என்ன? அது எப்படி பொண்ணுங்களால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது? அதுவும் நீ இருக்க பத்தியா ஒருபடி மேல போய் யோசிக்கிறேன். அது எப்படி? இப்ப நீங்களும் நானும் லவ் பண்றதுனால முன்னாடி நீங்க சைட் அடிச்சது தப்பு இல்ல. அப்போ ஒருவேளை நம்ம லவ் பண்ணாம இருந்திருந்தா நீங்க சைட் அடிச்சது தப்பு தானேன்னு கேக்குறேன். ஏண்டி? ஏன் இப்போ லவ் பண்ணி சந்தோஷமா தானே இருக்கும். இப்ப இந்த கேள்வி ரொம்ப அவசியமா? சும்மா கேட்ட வெற்றி, நீங்க வேற. சரி, ஓகே, நல்லா சில்லுன்னு கிளைமேட், நைட் டைம், பீச், உங்களுக்கு என்ன தோணுது? எனக்காடி மழை வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் ஒன்னு ஹாஸ்டல்ல போய் விடணும்னு தோணுது. என்ன, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும்னு தோணுதா? வெற்றி, உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வர்ற கோவத்துக்கு உங்களுக்கு என்ன பார்த்தா எதுவுமே தோணவே தோணாதா என்ன? இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? உன்னை பார்த்து எதுவும் தோணவே தோணாதானா? புரியலையே. உங்களுக்கு என்னெல்லாம் புரிய வைக்க முடியாது. முடிஞ்சா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சொல்ல விட செயல் தான் சிறந்ததான். அது மட்டும் இல்ல, நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்குன்னு பார்த்தா அது கிடைக்காது போல இருக்கு. அதனால நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்துக்கிறதுல எந்த தப்பு இல்லை. ஸோ
மகா இப்ப வச்சும் சாருக்கு புரிஞ்சுச்சா? இதை தான் கேட்டேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவும் தோணவே தோணாதானு. ஏன் நான் அந்த அளவுக்கு நல்லா இல்லையா என்ன? என்ன? ஹே, அப்படிலாம் இல்லடி. அது எப்படி தோணாம இருக்கும்? அதெல்லாம் நிறைய வாட்டி தோணி இருக்கு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அடிக்கடி கிஸ் பண்றதெல்லாம் தப்பு இல்லை. அதனால தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி தோணாமலாம் இல்லை, தெரியுமா? வெற்றி, நான் உனக்கு கேட்கவா? என்ன நீங்க லவ் பண்ணிட்டு கலட்டி விடுற ஐடியால இருக்கீங்களா என்ன? என்ன மகா, ஏன் இப்படி கேட்குற? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு கல்யாணமோ காதலோ லைஃப்ல ஒரு வாட்டி தான். அந்த ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் யார் கூடன்னு, அது உன் கூட தானே. அப்படி இருந்தும் ஏன்டி இப்படி கேட்குற? பின்ன என்ன வெற்றி, எப்படியா இருந்தாலும் நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஸோ இதெல்லாம் நமக்குள்ளார தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, லவ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணா அது தப்பே இல்லை. சரிங்க மேடம். சரி, ஓகே. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, என்ன விஷயம்டி? ஆமா வெற்றி, முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் உங்களை இன்னைக்கு நான் இங்கே வரவே சொன்னேன். ஆனால் அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியலை. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.